புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் அவரோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அந்த வகையில் இன்று பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளால் பூஜை செய்ய வேண்டும். துளசி இலைகளை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த தண்ணியில் துளசி இலையை போட்டு வச்சுருங்க. ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த துளசி பூஜையை நாம் செய்யலாம். வீட்டில் பெருமாள் சிலை, வலம்புரி சங்கு ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நாம் ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சிருக்க துளசி இலை தீர்த்தம் பயன்படுத்தி அபிஷேகம் செய்யலாம். ஒருவேளை உங்ககிட்ட எந்த பொருளும் இல்லை, பெருமாள் படம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க துளசி இலையை நம்ம கைப்பட கட்டி பெருமாளுக்கு அலங்காரம் செஞ்சிடணும். இப்படி அலங்காரம் செய்து முடித்த பிறகு பெருமாளுக்கு முன்னாடி 9 அகல் எடுத்துக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வச்சுருங்க. உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ, அதாவது சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதத்தில் ஏதாவது ஒன்று வச்சாலும் போதும், நைவேத்தியமாக வச்சுருங்க. அப்புறம் துளசி இலையை பயன்படுத்தி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யணும், அர்ச்சனை செய்யணும். பிறகு கற்பூரம், தூப, தீப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுருங்க. நைவேத்தியம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த பொருட்களை எடுத்து பிறருக்கு பிரசாதமாக கொடுத்துடலாம். இந்த முறையில் புரட்டாசி மாதத்தில் கடைசி சனிக்கிழமை யார் ஒருத்தர் பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்கார அர்ச்சனை செய்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெற்று செல்வ வளத்துடன் வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.